ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மன்றாட்டை ஏற்றுவீர். ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம்முடைய விசுவாசிகளுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்று நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தை
சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2-5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில், ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உன்னையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே 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 நோக்கியிருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பணியாளின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும்
எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சிக்கு அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் உவர்ந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7 10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் வைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் உவர்ந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இது ஆண்டவர் அருளும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்,
என்னே இவருடைய கையால் ஆகும் வல்ல செயல்கள். இவன் தச்சன் மகன் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசி, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது விசுவாசமின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது வாசகத்தில் புனித சின்னப்பர் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் இயேசுவினிடத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன், கஷ்டப்பட்டு வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும். என்ன சொன்னாரு? என் அருள் உனக்கு போதும். இதுதான் இன்றைய திருவழிபாட்டின் சார அம்சமாக இருக்க போகின்றது. கடவுளுடைய அருள் நமக்கு இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் நாம் செய்யலாம். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அது. விருத்தாச்சலத்திலே அன்றைய கூட்டம். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டம் போடப்பட்டிருந்தது. மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அரிசி மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். ஆகையால் எல்லா இடங்களிலும் செக் போஸ்டுகள் வைக்கப்பட்டன. இரவு நேரத்திலே பொதுப்பணித்துறையிலே இருக்கின்றவர்கள் வருகின்ற வண்டிகளை எல்லாம் பரிசோதிக்க வேண்டும். அண்ணாதுரை அவர்கள் விருத்தாச்சலத்திலே கூட்டத்தை முடித்துக்கொண்டு அவருடைய காரிலே அவருடைய டிரைவரோடும் உதவியாளரோடும் வருகின்றார். ஓரிடத்திலே வந்தவுடனே அங்கே இருந்த ரெவென்யூ ஆபீசர் அந்த காரை மடக்குகின்றார். காரை மடக்கி டிரைவர் இடத்திலே சொல்லுகின்றார், டிக்கியை தர அப்படின்ட்டு. அண்ணாதுரை தூங்கிக்கிட்டு இருக்கிறார். டிக்கியை திறந்தவுடனே அங்கே பார்க்கின்றார், மாலைகளும் வாழ்த்து மடல்களும் இருக்கின்றன. அதை பார்த்தவுடனே வண்டி சென்று கொண்டிருந்தது நின்றவுடனே அண்ணாதுரை முழித்துக் கொள்கின்றார். அவன் டிரைவரிடத்திலே கேட்கின்றார், என்ன ஆச்சு, ஏன் வண்டியை நிறுத்திட்ட? இல்ல, செக்கிங் நடக்குது. அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய காரின் கதவை திறக்கின்றார். ரெவென்யூ ஆபீசர் அப்போதுதான் தெரிகின்றது அது முதலமைச்சருடைய கார் என்று. உடனடியாக அவ கைகளை கட்டிக்கொண்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, ஐயா நான் செஞ்சது தப்பு, உங்களுடைய கார் என்று தெரியாது என்று ரெவென்யூ ஆபீசர் கேட்கின்றார். ஆனால் அண்ணாதுரை தன்னுடைய உதவியாளரிடத்தில் சொல்லுகின்றார், அந்த ரெவென்யூ ஆபீசருடைய பேரை வாங்க அப்படின்ட்டு. பேரை வாங்க சொன்ன உடனே இவர் இன்னும் பயந்துடுறார்.
பயந்த உடனே இன்னும், ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன், நீங்க என் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க. அப்பொழுது அண்ணாதுரை சிரித்து கொண்டே சொன்னார், நான் போட்ட சட்டங்களை என்னுடைய அதிகாரிகள் சரியாக நடத்துகின்றார்களா என்று தெரிந்து கொள்வதற்கு நீ ஒரு நல்ல உதாரணம். ஒரு ஆபீசர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். இதோ உன்னுடைய பெயரை நான் வாங்கியதோ உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, நாளையே உனக்கு ஆர்டர் வரும், நீ தாசில்தாராக உயர்த்தப்படுகின்றாய், இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாளே அவரை தாசில்தாராக மாற்றுகின்றார். அந்த அதிகாரிக்கோ அந்த முதலமைச்சருடைய அருள் கிடைத்தது. இதே இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அது மாதிரி நிறுத்தினா அந்த ஆபீஸருடைய நிலைமை எப்படி இருக்கும்? எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தார்கள், அவர்களை போல நாமும் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாசில்தார் ஆன பிறகு அந்த அதிகாரி சொல்லுவார், அண்ணாதுரையினுடைய அருள் ஆசீர் கிடைத்ததினால்தான் இந்த உத்தியோகத்திலே நான் இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அருள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றதாம். அவருடைய அருள் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனுமே முன்னேற முடியாது. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், ஆதி ஆகமத்திலே 50வது அதிகாரத்திலே சூசையினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். சூசை தன்னுடைய பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற சூசை தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகின்றான், ஒரு அடிமையாக விற்கப்படுகின்றான். அப்படி அருமையாக விற்கப்பட்ட அந்த சூசை தான் பார்வோன் மன்னனுடைய அதிகாரியாக மாறுகின்றான், பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வருகின்றான். அப்படி வந்ததற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய அருள். யாவே கடவுளுடைய அருளை அனுபவித்த அந்த சூசை அந்த அருளிலே தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. தனக்கு எதிராக செயல்பட்ட சகோதரர்களை சந்தித்த பொழுதோ அவர்களை முழுமையாக மன்னிக்கின்றான். கடவுளுடைய அருள் கிடைத்ததினால்தான் சூசை ஒரு மாபெரும் தலைவனாக மாறினார். அந்த அருளை அவர் அனுபவித்ததினால்தான் தன்னுடைய சகோதரர்களையே அவரால் மன்னிக்க முடிந்தது. அருள் அப்படி என்றால் என்ன? அருள் என்பதோ நாம் தேடி சென்று பறித்துக் கொள்வது அல்ல, மாறாக கடவுள் தன்னுடைய இரக்கத்தினால் நம் மீது பொழிகின்ற தெய்வீக ஒளி, தெய்வீக தரிசனம், தெய்வீக கரிசனை. அதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளம். இதை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. அந்த தெய்வீக கரிசனையும் அந்த அருளும் தான் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம். அந்த அருள் தான் கடவுள். அது கிடைத்தால் போதும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய அருள் பலருக்கு கிடைத்தது. அருளப்பருடைய நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் 1 - 11 வரை இருக்கின்ற வசனங்களை வாசித்தோம் என்றால், அங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், அடுத்தவர்கள் அனைவருமே சொன்னார்கள் அவள் கல்லால் எரியப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்களிடத்திலே அந்த அருள் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களிலே எவன் உத்தமன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்கள் கல்லெறியுங்கள். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், ஒருவர் பின் ஒருவராக சென்று விடுகின்றார்கள். சென்ற பிறகு இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், இதோ யாருமே கல்லெறியவில்லையா? அப்போ அந்த பெண் அங்கே நிற்கின்ற பெண் நினைக்கின்றாள், நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துடைய கரிசனையும் அருளும் அவளுக்கு கிடைக்கின்றதோ, இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார், நானும்
உன்னை தீர்ப்பிட மாட்டேன். அங்கதாங்க இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக மாறுகின்றார். சாதாரண மனிதனாக தெரிந்த அந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக மாறினார். அதைதான் விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஜீசஸ் became கிரைஸ்ட். சாதாரண இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராக எங்கே மாறுகின்றார் என்றால், அந்த பெண்ணை தீர்ப்பிடாமல் நானும் தீர்ப்பிட மாட்டேன், நீ போ, பாவம் செய்யாதே. அதுதான் அருள், கடவுளுடைய அருள். இரண்டாவதான நிகழ்ச்சியாக பார்க்கின்ற பொழுது லூக்காஸ் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஊதாரி மகனுடைய ஊமை. அந்த ஊதாரி மகனுடைய ஊமையிலேயே அருமையான ஒரு கேரக்டர் எதுன்னா தந்தை. தந்தை இதோ அவன் அனைத்தையும் இழந்துவிட்டு வருகின்றான். வந்த பொழுதோ அவன் தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய தவறுகளுக்காக அவன் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுகின்றான். ஆனால் அந்த தந்தை அதை எதையுமே நினைத்து பார்க்கவில்லை, கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய ஊழியர்களை அழைக்கின்றான், இதோ முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து என்னுடைய மகனுக்கு போடுங்கள், அவனுடைய விரலுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், நாம் அனைவரும் விருந்து கொண்டாடுவோம். அங்கே அந்த ஊதாரி தந்தை என்ன அந்த அளவுக்கு அவர் ஊதாரித்தனமாக தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கின்றார். அந்த ஊதாரி மகன் என்று சொல்வதை விட ஊதாரி தந்தை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார். அப்படி செய்கின்ற அவர் சொல்லுகின்றார், எல்லாத்தையும் வந்துட்டார். அந்த தந்தையினுடைய அருள் அந்த மகனுக்கு முழுமையாக கிடைக்கின்றதோ, அந்த மகன் அதை பெறுவதற்கு தகுதி இல்லாதவன். அதனால தான் நான் சொன்னேன், கடவுளா நினைச்சு கொடுக்கணும், நீயும் நானும் பறிச்சுக்க முடியாது. அந்த இளைய மகனுக்கு அது கிடைத்ததோ, அப்பொழுது அவர் அனைத்தையும் கொடுக்கின்றார். அவனுடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. மூன்றாவதான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கின்ற பொழுதோ புனித ராயப்பருடைய வாழ்க்கை. புனித ராயப்பர் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மறுதலிக்கின்றார். இவர் யார் என்றே எனக்கு தெரியாது, இவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்றோம். ஆனால் அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார், நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு ராயப்பரை கூப்பிட்டு, ஏண்டா நீ என்னோட 3 வருஷம் இருந்தாடா, உன்னை நான் பாருன்ட்டு சொன்னான்டா, உன் மேலதான் நான் திருச்சபையை கட்டுவேன்னு சொன்னேன், நீ என்ன மறுதலிச்சிட்ட அப்படின்னு ஏதாச்சும் கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதே நம்மளா இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம பையன் இல்லை நம்ம பொண்ணு நம்மளை மீறி கல்யாணம் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி திரும்பி வர்றாங்க. முதல்ல என்ன சொல்லுவோம்? உட்கார்ற, உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், நீ எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ண, முதல்ல லிஸ்ட்டு தான் போடுவோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. நீங்கள் நின்று கேட்கறத பார்த்தா நாங்கள் எல்லாம் அது மாதிரி செய்யவே மாட்டோன்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் முதல்ல என்ன செய்வோம்? லிஸ்ட் போடுவோம். ஆனால் இங்க பாருங்க, ராயப்பா இயேசு கிறிஸ்து மறுபடியும் சந்திக்கின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே கேட்கல. ராயப்பா, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா? 2வது முறை கேட்கிறாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கின்றாயா? அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இதோ நீதான் என்னுடைய தலைவன். அந்த 2வது வாய்ப்பு ராயப்பருக்கு கொடுக்கப்பட்டது எப்படி என்றால், அது கடவுளுடைய அருள். பழசு எதையுமே நினைச்சு பார்க்கலைங்க. நீங்க விபச்சார பெண்ணிடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் செய்த பழைய பாவங்களை நினைத்து பார்க்கவில்லை.
அதேபோல் ஊதாரி மகனுடைய ஊமையிலே பழைய தவறுகளை அவர் நினைத்து பார்க்கவில்லை. ராயப்பருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பழைய குற்றங்களை நினைத்து பார்க்கவில்லை. மாறா புதுசா வா அப்படின்னு அழைக்கின்றார். நான்காவதான ஒரு நிகழ்ச்சி அப்போஸ்தலர் பணியிலே 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசித்தோம் என்றால் நன்றாக தெரியும். சவுல் பவுலாக மாறிய அந்த நிகழ்ச்சி. அவர் பலமுறை சொல்லுவார், இதோ கடவுள் என்னை அழைத்தார் என்றால் நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அது என்னுடைய திறமையாலோ என்னுடைய அருளாலோ அல்ல, மாறாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலும் அருளால் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ராயப்பன் பிரபலமான ஒரு புனிதராக நம்முடைய திருச்சபைக்கு கிடைத்திருக்கின்றார். சப்போஸ் இயேசு கிறிஸ்து அவரோட அந்த சந்திப்பு நிகழ்த்தவில்லை என்றால் சின்னப்பரை பத்தி யாராச்சும் இன்னைக்கு பேசுவோமா? யாருமே பேச மாட்டோம். ஆனால் அங்கே அவருக்கு கிடைத்ததோ கடவுளுடைய அருள். கடைசியான ஒரு நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சி. அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதோ ஒரு கல்வன் கேட்கின்றான், ஐயா நான் வாழ்க்கை ஃபுல்லா தப்புங்க பண்ண, தயவு செஞ்சு நீ விண்ணுலகில் இருக்கின்ற பொழுதோ என்னை நினைவு கூறும். நல்ல திருடன், கடைசி சமயத்தில் மோட்சத்தை திருடிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து, டேய் நீ இப்படி எல்லாம் வாழ்ந்தியடா, இந்த நேரத்தில் கடைசியா வந்து என்ன கேட்கறியாடா அப்படின்னு கேட்கல. ஒரே வார்த்தை, இம்மீடியட் ரிப்ளை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அதுதாங்க கடவுள், அதுதாங்க அருள். இன்றே, அந்த இம்மீடியட்டா. அந்த சமயத்துல நம்ம என்ன நினைப்போம், எவ்வளோ செஞ்சுட்டு இவன் வந்து முன்னால நின்று இதெல்லாம் கேட்குறானே, சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஒரே வார்த்தை, இன்றே இப்பொழுதே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அருள். இந்த அருள் நம்மை விடுதலை செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அருள் அருளன் சாமி நீங்க சொல்லினே இருக்கிறீங்களே, இந்த அருள் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் நமக்கு விடுதலையை அளிக்கும். அது விடுதலை அளிக்கின்ற பொழுதோ நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வரும். கடவுளுடைய அருள் நமக்கு கிடைத்ததென்றால் நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு ஃப்ரீனஸ் வரும், ஒரு சுதந்திரம் வரும். அந்த அருள் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். அதை விட முக்கியமாக நமக்கு ஒரு புதிய எதிர்காலத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொடுக்கும். அதுதான் அருள். இனிமேல நான் நல்லா இருப்பேன்பா, இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இதுவரைக்கும் நான் வந்து துவண்டு போயிருந்தேன், இனிமேல் நான் நன்றாக இருப்பேன், ஏனென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கின்றதோ என்று நினைப்பதுதான் அருள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதோ இந்த அருள் அனைவருக்கும் கிடைக்கின்ற ஒன்று. நான் நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் அப்படின்னு இல்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திற்கு வருகின்றேனோ, இயேசு கிறிஸ்துவை அண்டி வருகின்றேனோ, அப்பொழுதே எனக்கு கிடைக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு இடத்திலே வர வேண்டாம். இதைதான் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் செய்தாள். அங்க கொண்டு வந்தது யார்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க தெரியாம, இயேசு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் அந்த ஓதாரி மகள் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டான். ராயப்பர் இயேசு இடத்துல வந்தார், சின்னப்பர் இயேசு இடத்துல வந்தார். அதே போல்தான் நம்ம அனைவருக்குமே இந்த அருள் கிடைக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றோ, அந்த இயேசுனுடைய பாதத்திற்கு வர வேண்டாம். மூன்றாவது, இந்த அருள் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் மாற்றி குறையில்லாத மனிதனாக மனுஷியாக உருவாக்கும்.
உருவாக்கும். அதனால்தான் புனித சின்னப்பா அழகா சொல்றாரு, நான் என்னுடைய வலுவற்ற நிலையிலே பாவம் செய்து கொண்டு நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். கடவுளிடத்துல நான் கேட்டேன், எப்பா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னப்போ அந்த கடவுள் சொன்னார், என் அருள் உனக்கு போதும். இங்க நம்மளும் பல பேர் இடத்துல அதே கஷ்டங்கள் இருக்காம், அதே துன்பங்கள் இருக்காம், அதே வேதனைகள் இருக்காம். புனித சின்னப்பரை போல நாமும் சொல்லுவோம், பா என் குடும்பம் எப்படி இருக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னுடைய பொருளாதார பிரச்சனை இப்படி இருக்கு. கடவுள் பதில் சொல்லுவார். புனித சின்னப்பரோடு பேசிய கடவுள் உன்னை பார்த்து என்னை பார்த்து பதில் சொல்லுவார். அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். ஆளும் வல்லவரே எம் இறைவா, திருச்சபை ஆளும் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஒன்றிணைந்து பணியாற்றவும், ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, இவ்வுலகில் அமைதி ஆட்சி செய்ய வேண்டுமெனில் ஆட்சியில் இருப்போர் அமைதி பெற வேண்டும். அமைதியின் சக்தியை உணரும் அறிவுத்திறன் பெற வேண்டும். மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை எங்கள் தலைவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, நிலையான குணம் அடைவதற்கென நாங்கள் மகிழ்வுடன் குடும்பமாக இணைந்து வந்துள்ளோம். எங்களின் முன்மாதிரியான சாட்சிய வாழ்வால் உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்பிக்கையின் நங்குரமான உமது உடனிருப்பில் மகிழ்ந்து வாழும் எம் இறை சமூகமாகிய எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நம்பிக்கையூட்டும் உமது வார்த்தையாலும் புட்டம் தரும் தெய்வீக விருந்தாலும் உமது உடனிருப்பை ஆழமாக உணர்ந்து அமைதியோடு வாழ அருளை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பில் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய அருளை, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் கேட்ட வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளோம். இவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அளித்து ஆதரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பிரார்த்திக்கின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். என்னையே தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மகிழ்ந்த மன்னவனே. என்னையே தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இதயத்தின் உணர்வினை இசையென வடித்து உன் பதம் படைத்தேன் ஏற்றிடுவாய். இமைகளின் விளிம்பினில் ஆனந்த துளிகள் நன்றியின் பலியாய் ஏற்றிடுவாய். ஒளியான உன்னில் நானும் உறவோடு என்றும் வாழ், உலகிற்கு ஒளியாக மலர செய்வார். ஒளியான உன்னில் நானும் உறவோடு என்றும் வாழ், உலகிற்கு ஒளியாக மலர செய்வாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தாலும் பரிசுத்தாவின் வல்லமையாலும்
உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருபலமானே. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் பரிசுத்த ஆவியின் கோவிலுமான திருச்சபையாக திகழ செய்தேன். அதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தேன். ஆகவே விண்ணவர் மன்னவர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி வரும் உம்முடைய திருச்சபையை கண்ணோக்கம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்யுங்க. ஏசப்பா, உன்னுடைய கிருபை, உம்முடைய அருள் மட்டும் எனக்கு போதும்.
எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் என்னால் வெளியே வர முடியும். உங்களுடைய அந்த அருளையும் கிருபையையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுங்க, என் குடும்பத்தில் கொடுங்க, என்னுடைய கணவனுக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய பிள்ளைகளுக்கோ. ஏசப்பா, உன்னுடைய அருள் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் என்னை தொடர்ந்து வர வேண்டாம். உம்முடைய அருள் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் என்னுடைய சொல்லிலும் செயலிலும் ஒவ்வொன்றிலும் நான் அனுபவிக்க வரம் தாரும் என்று ஜெபிப்பான். ஏசப்பா, உம்முடைய அருள் எனக்கு கிடைத்தால்தான் நான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். உம்முடைய அருள் எனக்கு கிடைத்தால்தான் நான் வாழ்க்கையிலே நிம்மதி அடைய முடியும். எங்கள் அப்பா அம்மாவை, என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற மனிதர்களை ஆசீர்வதியும். இந்த வாரமும் இந்த நாளும் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக, வாரமாக மாற்றியறலாம். எந்த ஒரு தீங்கோ ஆபத்தோ விபத்தோ அண்டாமல் அணுகாமல் பாதுகாத்தரலாம். உம்முடைய தெய்வீக கிருபை இயேசுவே தேவனே என்னோடு இருக்க செய்தரலாம். நான் ராயப்பறை போல, சின்னப்பறை போல, ஊதாரி மகனை போல, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை போல அந்த சிலுவை மரத்திலே இருந்த திருடனை போல குறை உள்ளவன் ஆண்டவரே, குற்றம் புரிந்தவன் ஆண்டவரே, உமக்கு மட்டும் தெரியும் ஆண்டவரே. ஆனா அவங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டீங்களே, என்னையும் ஏத்துக்கங்க ஏசப்பா. அவங்க எல்லாரையும் மன்னிச்சிங்களே, என்னையும் மன்னியுங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய அருள் எனக்கு தாங்க ஆண்டவரே. அது ஒன்று இருந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி அடைவேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எப்பொழுதும் கன்னியான் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு வந்தல்லா இருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அப்போஸ்தலர் அனைவரோடு புனித அந்தோனியார் வழியாகவும் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருளும்.
உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் உம்முடைய கிருபையும் அருளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறை வாழ்வையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் செம்மறி, அருளையும் கிருபையையும் தன்னகத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற தேவன், நமக்காக வாரி வாரி கொடுக்கின்ற தேவன். அந்த அருளை நாம் பெற்றிட இந்த விருந்திற்கு நம்மை பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்து திருவுடலும் ரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு நிலைக்கும். தேவா தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா தேவா. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா.
உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமார வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா. எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா. உந்தன் வான் புகழை பாட வரம் தா. நான் எதன் வேலியாக எண்ணலம் கொண்டே. நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய். நான் எதன் வேலியாக எண்ணலம் கொண்டே. நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய். உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் வழி காண காண உள்ள மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா. என் நாவிலாடும் பாடலாகவா தேவா. உங்கள் வான் புகழை பாட வரம் தா. ஜெபிப்போமாக. ஆண்டவரின் மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன பிரசங்கம் வச்சோம்? என்ன பிரசங்கம் வச்சேன்? என் அருள் உனக்கு போதும். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையில தியானிங்க. கடவுளுடைய அருள் கிருபை உங்களோடு இருக்கும். தாயே உன் பாதமே நாடினோ. தஞ்சமென கூடினோ. நீயே கதியென வாயார வாழ்த்தினோ. நெஞ்சில் உரை அன்னையே. தாயே உன் பாதமே நாடினோ.
வருந்தும் துயர் நீங்கவே தினம் கோடி பேர்கள் உனை நாடுவார். பிணியால் வருந்தும் துயர் நீங்கவே தினம் கோடி பேர்கள் உனை நாடுவார். மகிழ்வோடு நீ வந்து மகிழ்வோடு துணை செய்வார். கருணாகரி நீ மரியன்னையே தாயே உன் பாதமே நாடினோ தஞ்சமென கூடினோ நீயே கதியென வாயார வாழ்த்தினோ நெஞ்சில் உரை அன்னையே தாயே உன் பாதமே நாடினோ. பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் துறவரத்தார் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கடவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.